எல்லாருக்கும் வணக்கம். இந்த சண்டே 26th ஜூலை கார்த்தால மியூசிக் அகாடமியில அனெக்ஸ் ஹால் அதில் என்னோட புது புஸ்தகத்தை லான்ச் பண்ணுறேன். அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு புக்கை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த புது புக்கு பேர் ஃப்ரீ மணி. எப்படி நம்ம சைக்காலஜி, நம்ம மைண்டு, நம்ம இமோஷன்ஸ், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதையும் எப்படி இம்பேக்ட் பண்ணுறது. சம்டைம்ஸ் இதனால் நம்ம தப்பான முடிவும் எடுத்துடுறோம். இதை பற்றி எல்லாம் தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவங்க 26 ஜூலை நீங்கள் மியூசிக் அகாடமி ராதாகிருஷ்ணன் ரோடில் என்னை சந்திக்கணும். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணுங்கள். டிக்கெட் பணத்துக்கு புக்கை ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப குஷியான நாள். மார்க்கெட் ஒரு சமயத்தில் 200 பாயிண்ட்டுக்கு மேலே கில்லி. ஸோ 23,650 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பம்ப் அடித்து ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி 23,750 அண்ட் ஆடு வரைக்கும் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா பேங்க் நிஃப்டியை ஒரு 500 பாயிண்ட் அடிச்சிருந்தாங்க கார்த்தால. அதை அப்படியே ஏற்றி பாசிட்டிவ் ஆக்கி பேங்க் நிஃப்டியை ஏற்றி ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியை ஏற்றிருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஏற்றினா நிஃப்டி ஏன் ஏறுதுன்னு சில பேர் கேட்குறீங்க. 35% ஆஃப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கிளி மாதிரி. கிளியை தட்டினா நம்ம உயிர் இங்கே ஆடும். அதனால் கிளியை தட்டி இதை சரி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நற்செய்தி. இது 270 ரூபா கில்லி கோல்டு. நான் விழுன்னு சொன்னேன். 13,230. 24 கேரட் 14,433. வெள்ளி 240ங்கிறாங்க. அது பொய். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,18,000. 2 லட்சம் ரூபாய்க்கு கூட உங்கள் வெள்ளியை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஹாப்பியஸ்ட் நியூஸ் ஆஃப் தி டே. ரூபாய் 97 தாண்டி விட்டது. 75 வருஷம் வரலாறுலேயே காணாத அளவு 97.4ன்னு போச்சு ரூபாய். ஆர்பிஐ ஓடி வந்தார். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லாத கடன் வாங்கின டாலரை விற்றார். 96.55 நிறுத்தி வச்சிருக்கிறார். 97.5 வரைக்கும் இறங்கி 96.65 நிறுத்தி இருக்கிறாரு. ஆனால் ஒரு வாட்டி ருசி கண்ட பூனை 97 பார்த்துடுச்சுன்னா பூனை 97 தாண்டி தான் நிற்கும். 97 தாண்டிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் 99 ரூபாய்க்கு கம்மியாக டாலர் வாங்க முடியாது. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் செஞ்சுரி கன்ஃபார்ம். அதுதான் நான் சொன்னேன். 100 நிச்சயம், 120 லட்சியம். அதனால நிச்சயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. லட்சியத்தை எப்படி 29 பிடிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அம்மையார் கூட நடுவில் சொல்லியிருக்காங்க, எங்களை ஏன் கேட்குறீங்க, டாலர் அதான் மார்க்கெட் சொல்லுதுங்கிறாங்க. அப்போ ஏன் $100 பில்லியன் ஷார்ட் அடிச்சிங்க மேடம் அப்படின்னு நாங்கள் கேட்கணும். பெருசாக எஃப்எம்சிஜியில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆட்டோ, மெட்டல் எல்லாம் காலி. ஐடி 0.8 காலி. ஃபார்மாவும் லைட்டாக காலி. எல்லாம் படுத்த படுக்கையாக இருக்குது. ஸ்பண்டானா ஆக்சுவலாக ப்ராஃபிட்டபுளாக போச்சு. இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. 7% காலி. சிப்லா 2.5% காலி. ஹீரோ மோட்டர்காப் 3% காலி. சவுத் இண்டியன் பேங்க் 3% காலி. ரெட்டி காரு 2.5% காலி. M&M 2.5% காலி. இன்ஃபி 2.5% காலி. முத்தூட் ஃபைனான்ஸ் 2.3% காலி. டாடா பேசஞ்சர் 1.25% காலி. மணப்புரம் 1.25% காலி. டாடா கமர்ஷியல் 1.6 காலி. கல்யாண் 2% காலி. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% காலி. டாடா கன்சியூமர் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த செய்தி. கச்சா எண்ணெய் தூரை தாண்டி விட்டது. அதனாலே ரூபா ப்ரெஷரில் இருக்கும். 97 முத்தம் கொடுத்தது. கொஞ்சம் சீக்கிரமாக 98 முத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கச்சா எண்ணெய் $100 போச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறணும். பிளாஸ்டிக் விலையெல்லாம் ஏறணும். டயர் விலையெல்லாம் ஏறணும். ஜென்ரலாக விலைவாசி ஏறும். அதே சமயத்தில் ருப்பி ஐசியூக்கு போயிடும். இன்றைக்கே நம்மளுக்கு படம் காட்டின மாதிரி 97 தாண்டிடுச்சு. அப்படின்னா ஃப்யூச்சர்ஸில் 100 ரூபாய்க்கு போயிடும். இந்தியாவில் ஓவராக விலைவாசி ஏறும். அந்த சமயத்தில் சனி நம்மளை வக்கரமாக பார்க்குற சமயத்தில் சுக்கிரன் வக்கரமாக பார்த்து யூஎஸும் 10% டாரிஃப் இந்தியா மேலே ஸ்பெஷல் டாரிஃப் போட்டிருக்காரு. கேட்டால் நீங்கள் சைல்ட் லேபர் யூஸ் பண்ணுறீங்கங்கிறாரு. ப்ரூஃபெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியும்ட்டாரு.
அதனால எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் அடி. நம்ம 16 நாட்டுக்கு ஹிட்டு, நம்மளும் ஹிட்டு. யுஎஸ் ட்ரெஷரி வந்து 17 மந்த்து டச் பண்ணாத ஹைட்ட டச் பண்ணிடுச்சு. 2 இயர் ட்ரெஷரி ஈல்டு 4.31. 10 இயர் பீரியடு 4.66. அப்போ நியர்லி வந்து 10 வருஷம் கொடுத்தா 5% வட்டி அவனே குடுக்குறாங்க. யாரு வந்து பேங்க்ல போடுவாங்க? சிப்லாவோட Q1 ப்ராஃபிட் வந்து 40% குறைஞ்சிருக்கு. இந்தியால சூப்பரா குரோத் ஆனாலும், அந்த கிரீஸ் பிளான்ட் நோட்டீஸ் குடுத்து க்ளோஸ் ஆச்சுல்ல, அது தொறக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதே மாரி செமிக்ளூடைட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு மார்க்கெட் இல்லை. அதனால சிப்லாக்கு இப்போதைக்கு நேரம் சரியில்லை. இன்ஃபோசிஸ் வந்து 12% ப்ராஃபிட் ஏறியிருக்கே தவிர, மத்த எல்லாத்துலயுமே மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஆஷிஷ் குமார் தாஸ் அப்படிங்கிறவர் தான் புது சிஇஓ டெசிக்னேட்டு. 30 வருஷம் இன்ஃபோசிஸ்லயே குப்பை கொட்டியிருக்காரு. அவர் இப்போ எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் வந்து 5%க்கு மேல கீழ விழுந்தது. இந்தியாலயும் விழும்னு நெனச்சோம். ஆனா விழுந்துட்டு அத அப்படியே கொஞ்சம் லேசா தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெரிய இம்பேக்ட் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஐடிசி வந்து என்ன சொல்றாங்க, சிகரெட் போர்ட்ஃபோலியோ திரும்பி யோசிக்கணுங்கிறாங்க. சைஸ் எல்லாம் குறைப்பாங்க. ஃபில்டர் இல்லாத சிகரெட் விக்கலாம். இது மாரி பல விஷயங்கள் பண்ணும். ஐடிசி அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜி மார்க்கெட்டு 8,00,000 கோடி இருக்கும் 2035க்குள்ள. அதில ஒரு 25% மார்க்கெட் ஷேர் வாங்கினா கூட, அவர் 3,00,000 கோடி கிட்ட மார்க்கெட்டு இருக்கும். அவர் சொல்றது 3,00,000 கோடி வந்து எஃப்எம்சிஜி பண்ணுவேங்கிறாரு. ஹி வில் பிகம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி பிளேயரு. அடுத்த யூனிலீவரோ இல்லை அடுத்த நெஸ்லேவாவோ ஐடிசி எமர்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹெவியா எஃப்எம்சிஜியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவிலையும் சரி வேர்ல்ட்லேயும் சரி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி பிளேயர் ஆயிடுவாங்க. இதனால வந்து அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அதனால ஐடிசியை கன்சிடர் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. ஸ்பண்டனா ஸ்மிருதி வந்து கட்டப்பட்டு ப்ராஃபிட்டில் ஓடி வந்து பிடிச்சி ப்ராஃபிட் வந்து 12 கோடி காமிச்சாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா பல சிக்கல்கள் இருக்குது. லிவரேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கடன் வாங்கிறது க்ரோயிங் ஃபாஸ்டர் தென் ஈக்விட்டி. ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷனோட கடன் வாங்குறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்ஜின் டிக்ளைன் இருக்குது. ஸோ சடனாக நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து நெகட்டிவாக போய் மார்க்கெட் அடிபடும். ஒரு 2லேருந்து 3 வருஷம் ஆகுங்கிறாங்க இது சரியாகிறதுக்கு. அதனால தான் இன்றைக்கி ஸ்பண்டனா ஸ்மிருதியை பேரை வந்து இன்னைக்கு 10% ஆகியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 35% ஆயிருக்குங்கிறாங்க. பட் பஜாஜ் ஃபேமிலி எப்போ வேணால் காசை போட்டு அதை சேவ் பண்ணிப்பாங்க. ப்ரோ கன்சியூமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடிகே ஹோம்லேருந்து குட் ஹோம் அண்ட் ஈவா சென்ட் ப்ராடக்ட்டை 256 கோடி கொடுத்து வாங்கிட்டான். ஒரு 3 நாள் முன்னாடி தான் பிலிப்பீன்ஸ் பேசி எஸ் பிராண்டை வாங்கினாங்க. டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பருக்குள்ளே ஏபிஐ சரி பண்ணி செமிக்ளூடைட் ரெடி ஆகி சப்ளை ஆரம்பிச்சிருவோன்ட்டாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து சிக்கிள் டிசீஸ் அப்படின்னா சிக்கிள் செல் டிசீஸுக்கு தேர்ட் ட்ரையல் ஆஃப் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா பெருசாக மார்க்கெட்டை நல்லா இம்பேக்ட் பண்ணும். ஐசிஐசிஐ $1 பில்லியன் யூஎஸ் டாலர் பாண்ட்ஸாக ரீஸ் பண்ணிட்டாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கு கவுந்துச்சு. 72% ப்ராஃபிட் இருந்தாலும் ஃப்யூச்சர் சரியாக இருக்குமா அப்படின்னு தெரியாதனால ஃப்யூச்சர் ஷேர்ஸ் இன்னும் விழுந்துருச்சு. மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டு மகாத்தா ஆடுற ஃபண்டு 1,30,30,000 கோடியாக ஏறிடுச்சு ஜூனில். அதுக்கப்புறம் டெஸ்லாவும் ஆல்ஃபபெட்டும் குறைஞ்சது. ஆஸ் ஏஐ ஸ்பெண்டிங் கன்சர்ன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தட் இஸ் பேசிக்லி ஜாஸ்தி ஆயிருக்கு. ஏஐ ஸ்பெண்டிங் கன்சர்ன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா பின்காலத்தில் டெஸ்லாவையும் ஸ்பேஸ் எக்ஸையும் மர்ஜ் பண்ணிடுவேங்கிறாரு. டெமசாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் லாங் டேர்மாக அவங்க கமிட்டடாக இருப்பாங்க சிங்கப்பூர் கம்பெனி. அதனால் இப்போ டெமசாக் பேக் பண்ண மணிப்பால் லைவ் வந்து ஐபிஓ போகுது. அதனால் இப்போ எனக்கு ஃபார் $1 பில்லியன் ஐபிஓ மெயினாக எனக்கு என்ன நினைக்குதுன்னா டெமசாக்குங்கிறது நல்ல கம்பெனியாக இருந்து சிக்காக இருந்தால் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. டேர்ன் அரவுண்ட் பண்ண பிறகு கம்பெனியை வாங்கிடுறாங்க. அதனால் இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸ்விக்கி வந்து ஃபாரின் ஓனர்ஷிப் 49.5% இருக்கணும். அப்போ தான் பர்சியூ ஐஓசிசி ஸ்டேட்டஸ் அப்படின்னா இந்தியன் ஓனர்ஷிப் கம்பெனி இந்தியன் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் கம்பெனி ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க.
அது ஓவராலாக டேக்ஸை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.